சில பேர் போடுன்றாங்க, சில பேர் போட வேணான்றாங்க. எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? முருகனை பார்க்குற முடிவு பண்ணியாச்சு, மலைக்கு போயிட வேண்டியதான். எல்லா கண்ணும் சுட்டு போக சட்டையில் துப்பிட்டு போறாரு. ஏன் இதை வருஷம் வருஷம் கையில் எடுத்துட்டு வரணுமா? இல்லைங்கய்யா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்களுக்கு எதுக்குமா கிளக்கட்டங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரி போங்க, உள்ள போங்க. டேய், புது துணி எங்கடா? பெட்டிக்குள்ள வச்சிருக்கியாம்மா? பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா? ஏன்டா போடல? அழுக்காயிரும்ல, அடுத்த பொங்கலுக்கு போட்டுக்கிறேன். ஐயோ போடா. பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. இப்போதான் வந்து அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா சாப்பிட போகலாம். என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? அந்த முருகேச பாயெல்லாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கேடுங்க. யாராவா? நானே வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுருந்தாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிமா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா இதோ மாடியில் இருக்காரா? சரி, நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன், என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறான்னு சொன்னார்ல, அதான். அது எப்படி? இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரம்மா? உங்களை யாரு அடுத்தவன் வண்டியை புள்ள மாதிரி பார்த்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்கினீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லைம்மா, வேற வண்டிலாம் வேணாம்மா. நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏண்டா, ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறானா? வண்டி காசு அப்படியே சுருட்டி வச்சிருக்கான் போல. ஐயா வாடா. இப்போதான் வரியா? அம்மாட்ட ஒரு சாமி ரூம்ல சொல்லு, குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை, அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கிட்டு என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்டினால கூடவே இருந்துச்சா? அது வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை, யாராலையும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேசுகிற அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா, வண்டி நம்மளை விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை. எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும். வாங்கண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. வாங்க இல்லைங்க உட்காருங்க. தள்ளிங்க. அண்ணா இலைய எடுத்துருவாண்ணே. இங்கே உட்காருங்க. இல்லை இங்கே போடுப்பா. நான் இங்கே கொஞ்சம் குழம்பு ஊற்றுனேன். வளரே, இங்கிட்டு முன்னாடி குழம்பு ஊத்து.
பயமாக இருக்குண்ணே. வர்றேன். பார்க்குதுண்ணே. இப்போ கண்டிப்பாக பார்க்காது. ஏய் என்னடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏய் அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்கடி. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். என்னண்ணே அந்த பிள்ளை திட்டிடுச்சேன்னு சோகமாக இருக்கியா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையானே. வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே ஏண்டா உங்ககிட்ட வந்து சொன்னேனா நான் சோகமாக இருக்கேன்னு? மூடிக்கிட்டு உன் வேலை மட்டும் பார்க்க வேண்டியதானே? அண்ணே ஒரு பொம்பளை பிள்ளை அதுவாக வந்து சொல்லுமா என் பின்னாடியே சுத்து சுத்து சுத்துன்னு. இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும். பா போய் சாணியில் வா. முருகேசா ஐயா போடா போலாமா? போலாமியா? இவன் குளிச்சான்னா இவனையும் கூட்டு போகலாம். வேணாமியா. டே ஏறு வா. எங்க? ஆ சினிமாவுக்கு, கோயிலுக்கு தான். கோயிலுக்கு தான். என்ன என்னத்துக்கு வண்டியில ஏற கூப்பிடுற? நான் இத்தனை நாள் இந்த வண்டியில தான் போயிட்டு இருந்தானா? அடுத்தவன் வண்டியிலலாம் என்னால ஏற முடியாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? நீ வண்டி ஓட்டுவிட்டு என்ன கூப்பிடு, அப்புறம் நான் ஏறலைன்னா என்னன்னு கேளு. அது வரைக்கும் என்ன கூப்பிடாத. டே